வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மின்சாரத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இதில் எதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல், அதாவது லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேட் 3 அண்ட் டெக்னீஷியன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமாவோ ஆன்லைன் மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது இல்லை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்டு அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து போதும் உங்களுக்கான கேரியர்ஸ் அப்படின்னு வெப்சைட் வந்து இருக்கும். அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியாக இருக்கா, இதில் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்பரவரியாக ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட்டடுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி பேசிஸ்லேயும் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல், அதாவது இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் கார்டு அண்ட் லைப்ரரி டெக்னீஷியன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதில் வந்து எதுக்காக இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் மேலவே நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் பொசிஷன் ரிசர்ச் அசோசியேட்டடுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இந்த எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து படிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 30 வயசு வந்து கிராஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அண்டு தோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேவிங் ரீசர்ச்சோட எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது இன்டர்ன்ஷியலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு இவங்க கொடுத்துருக்குற இந்த பெங்களூர் 560080 இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 20/6/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ரிசீவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்ளிகேஷன் போஸ்ட் வந்து எதுக்காக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. 2 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ்ட்டோ அல்லது டிசைனரோ அல்லது ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது டிசைன் டிரான்ஸ்மிஷனோ இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. அண்டு குட் நாலேஜ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்டோகேட், எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குட்டாக நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஆன்லைன் மூலிமா தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதில் நிறைய விதமான பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றது இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், போபால், ஹைதராபாத், நாக்பூர், நாசிக், நோய்டா, கொல்கட்டா அண்டு கோவதி, ராய்ப்பூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நிறைய விதமான கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 வேக்கன்சியும், அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி, டோட்டலாக 44 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் 4 வேக்கன்சியும், அண்டு சிவிலில் 4 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்டு சிவிலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 5 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸை நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் 30 வயசு வரைக்கும். அண்டு அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்காக வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படியெல்லாம் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரிலையோ அல்லது டிப்ளமோலையோ லைப்ரரி சயின்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜுக்கான கட் ஆஃப் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 25/5/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் இந்த சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சிலதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அண்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சேலரி வந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு ஜாபுக்கான ப்ரொஃபைலோ அல்லது அசிஸ்டன்ட் கிரேட் 2 அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கான சேலரி தனியாகவும் அண்ட் லைப்ரரி டெக்னீஷியனுக்கு தனியாகவும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயிலையோ அல்லது எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து சேரும். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், அண்டு டெக்னீஷியன் கிரேட் 1, அசிஸ்டன்ட் கிரேட் 2 அண்ட் அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய் ஃபீஸ் வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. மற்ற கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அந்த அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
அண்டு இந்த ஜாபுக்கான எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். அண்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமாவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு, கால் லெட்டர் அண்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பர் எஸ்எம்எஸ் மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான அவங்களுக்கு இதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கட்டா, பெங்களூர் அண்டு நாகப்பூர், ஹைதராபாத், போபால், நொய்டா, டில்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. இதில் எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு தடவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த நியரஸ்ட்டாக இருக்கிறதுல நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்க கிடையாது. அப்படி கொடுத்தா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஃபோர்த் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரியும். அண்டு ஃபிஃப்த்தில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரியும். அண்டு சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ வந்து பேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா, இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நிறைய விதமான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக